தனுஷ் அவர்கள் நண்பர்கள் நற்பணி மன்றம் அவரோட ஃபேன் கிளப்ல ஒரு 5 தொகுதி 4 தொகுதிக்கோ 5 தொகுதிக்கோ கோவையில் 5 தொகுதிக்கு வந்து மொத்தம் கோவையில் 5 தொகுதிக்கு ஜி சங்கர் அந்த தலைவர் ஜி சங்கர் தலைமையில் 5 தொகுதிக்கு வந்து பொறுப்பாளர் போடலாம். இது அரசியலுக்கான முன்னோட்டம். இந்த 2 கட்சிகளுக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபார் அ லாங் பீரியட் என்டர்ட் ஹங்கசம். ஸோ தனுஷுடைய நியமனம் அவர் அரசியலுக்கு வருவதை உறுதிப்படுத்துகிறது. இப்போ விஜய் வந்திருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விஜய் தான் முதலமைச்சர். நடுப்புறை அவனாவது கவுக்கணும்னு நினைச்சான்னா 200 சீட் அடிப்பார் விஜய். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மீறி பொறாமை பிடித்து விஜய் அரசை எவராது கவிழ்ப்பார்களே ஆனால் வட்டி முதலமாக வாங்கி கட்டிக் கொள்வார்கள். நிரந்தரமாக அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து துடை தெரியப்படுவார்கள். யாருக்கு நஷ்டம், யாருக்கு ஆபத்து, யாருக்கு எச்சரிக்கை பண்ணினா திமுகவுக்கு தான் எச்சரிக்கை. 5 வருஷம் முடிவில் விஜய் மீதான அதிருப்தி இருக்கும்போது அதை திமுக அறுவடை பண்ண முடியாது. அதை அறுவடை பண்ணுறதுக்கு 3-4 பிளேயர்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ த மோர் நியூ பிளேயர்ஸ், புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள், நடிகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை உண்டாக்குகிறார்கள். இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வந்துட்டாருங்க. இப்போ அண்ணாமலையும் வராரு, தனுஷும் வராரு, இன்னும் ஒருத்தர் 2 பேர் கூட வரணும். அப்போ இது நிறைய பேர் உள்ளே வரும்போது விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். இது கண்டிப்பாக 2031 தேர்தலில் பழைய மாதிரி 2 திராவிட கழகங்கள் தான் வரும் என்ற அந்த ஒரு இருதுருவ அரசியல் முற்றிலுமாக துடை தெரியப்பட்டது. இது நல்லது, வரட்டும். வரும்போது இவங்க 2 பேருக்கு அப்படியே புத்தி வருதான்ப்பா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல அதிகப்படியான சினிமாக்காரர்கள் வரவு யாருக்கு பாதிப்பு? இப்போ புதுசாக இன்னைக்கு வந்திருக்க செய்தி, தனுஷ் அவர்கள் நண்பர்கள் நற்பணி மன்றம் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியா நிர்வாகிகள் அமைக்க இப்போ அது நண்பர்கள் நற்பணி மன்றம் அவரோட ஃபேன் கிளப்ல ஒரு 5 தொகுதி 4 தொகுதிக்கோ 5 தொகுதிக்கோ கோவையில் 5 தொகுதிக்கு வந்து மொத்தம் கோவையில் 5 தொகுதிக்கு ஜி சங்கர் அந்த தலைவர் ஜி சங்கர் தலைமையில் 5 தொகுதிக்கு வந்து பொறுப்பாளர் போடலாம். இது அரசியலுக்கான முன்னோட்டம். 31 குறி வச்சு தனுஷ் இறங்குறாரு. ஏற்கனவே அவர் ஒரு மீட்டிங்லாம் போட்டார், பார்த்துருப்போம் சமீபத்தில். இப்போ விஜய் முதலமைச்சரானோன்னா பல நடிகர்களுக்கு அந்த ஆசை பற்றி கொண்டிருக்கிறது. தப்பு கிடையாது, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். சினிமாக்காரங்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்கெல்லாம் ஜெயிச்சவங்க விரல் வெட்டி எண்ணலாம், தோற்றவங்க ரொம்ப பேர் அதிகம். எம்ஜிஆர் சினிமாக்காரன்றதால் ஜெயிக்கல. அவர் 77 முதலமைச்சர் ஆனார். ஆனால் 52லேருந்து அரசியலில் இருந்தார். 72 சொந்த கட்சி ஆரம்பித்தார். ஸோ அரசியலுக்கு 25 வருடங்களை கழித்து தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கே வந்தார். ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் 1982 தமிழ்நாடு அன்றைக்கு எம்ஜிஆருடைய முக்கியமான திட்டங்களில், கனவு திட்டங்களில் ஒன்றாக இருந்து செயல்படுத்தப்பட ஆரம்பித்த காலத்துக்கும் எம்ஜிஆர் பெயரை சொல்லக்கூடிய அந்த மதிய உணவு திட்ட செயலாக்க உயர்மட்ட குழு உறுப்பினராக எம்ஜிஆர் போட்டார் 82. அதுக்கு பிறகு கொள்கை பரப்பு செயலாளர், அப்புறம் ராஜ்யசபா எம்பி, எல்லாம் சேர்ந்து 82லேருந்து 91 9 ஆண்டுகள் அரசியல் இருந்த முதலமைச்சரான விஜய் அவர்கள் நற்பணி மன்றம் அதெல்லாம் வச்சுருந்தார். ஆனால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ன்றது 2024 பிப்ரவரி தான். இது ஜெயித்தவங்க வரல, தோத்தவங்க லிஸ்ட்டு இது மாதிரி பல மடங்கு இருக்கும். சிவாஜி கணேசன், பாக்யராஜ், டிஆர், எல்லாம் சிவாஜி, பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், விஜயகாந்த், கமலஹாசன், பெரிய லிஸ்ட். அது ரஜினி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க கடைசி வரைக்கும் வரேன்ட்டு வராமலே போனார். அவர் உஷாராக எஸ்க போயிட்டார். விஷால் அவ்வளோதான், அவர் இன்னும் வரல. அவர் இப்போ இந்த விஜய் வந்தோன்னே நம்மளும் ஆயிடலாம், ஒரு ஜஸ்ட் புஷ் கொடுத்தா வந்துடலான்ற எண்ணத்தில் இருக்காங்க எல்லாரும். தப்பு ரேட்டுன்னு எதுவும் கிடையாது. இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடோட வரலாறை பார்த்தா விஜயை பற்றி பேசும்போது நான்லாம் தொடர்ச்சியாக சொன்னது வில் பி டிஸ்ரப்டர், இட் கேன் நாட் பி அ விக்டர்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அவர் 2 பேருக்கும் இடையூறை ஏற்படுத்துவார், திமுக அண்ணா திமுக. ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது. அப்புறம் 4 முனை போட்டியில் திமுக ஜெயிச்சிடலாம் தான் நான்லாம் கூட சொல்லிட்டு வந்தோம். பட் நம்முடைய கணிப்பு முழுவதும் தவறாக போனது. மக்கள் இப்போ விலாவாரியாக தேர்ந்தெடுத்தார்கள். ரொம்ப தெளிவாக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அண்ணா திமுக போயிருக்க வேண்டிய ஓட்டு யாருக்கு போட வேணான்றதுக்காக ஓட்டு போட்டு. எக்ஸாக்ட்லி. தன்னுடைய திமுக எதிர்ப்பை அதிமுக கைவிட்டதனால் வந்த இன்னைக்கு கட்சியும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு புது பிளேயரும் அரசியலுக்கு வந்துட்டார். தனுஷ் உள்ள வரார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழக அரசியலின் மையக்கரு என்பது திமுக வர்சஸ் அதர்ஸ். திமுக எதிர்ப்பு தான் தமிழக அரசியல் மையக்கரு. அதை கையில் பிடிக்கிற வரைக்கும் அண்ணா திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதா செத்த உடனே அதை கைவிட்டார் எடப்பாடி. இன்னைக்கு கட்சி நடுத்தரில் நிற்குது. ஆகவே திமுக எதிர்ப்பை கைவிட்டதன் விளைவை எடப்பாடி அனுபவிக்கிறார். இப்போ விஜய் வந்திருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விஜய் தான் முதலமைச்சர். நடுப்புறை அவனாவது கவுக்கணும்னு நினச்சான்னா
200 சீட் அடிப்பார் விஜய். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் நம்புகிறேன். அதேமாரி பொறாமை பிடித்து விஜய் அரசை எவராது கவிழ்ப்பார்களே ஆனால் வட்டி முதலுமாக வாங்கி கட்டி கொள்வார்கள். நிரந்தரமாக அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து துடை தெரியப்படுவார்கள். பவரில் இருக்க ஒருத்தரை நகர்த்துறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த தப்பை தான் திமுக காங்கிரஸ் பண்ணுச்சு. ஆமாம், அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க கட்சியே உடையும். அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா யார் நினைக்கிறாங்களோ கெடுவான்னு கேடு நினைப்பாங்க, அவ்வளோதான். இப்போ விஜய் 5 ஆண்டுகள் கழித்து மக்கள் மன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அவருக்கு எதிரான உணர்வு இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்போ அதை யார் பங்கு போட்டுக்க போகிறான், யாரெல்லாம் பங்கு போட்டுக்க போகிறான். அதுக்குன்னு அண்ணாமலை வந்துட்டாரு. இப்போ தனுஷ் அக்ரெசிவாக வராரு. இது யாருக்கு நஷ்டம், யாருக்கு ஆபத்து, யாருக்கு எச்சரிக்கை பண்ணினா திமுகவுக்கு தான் எச்சரிக்கை. த மோர் பிளேயர்ஸ் கம்மிங் இன் டு த ஃபீல்ட் இஸ் பேட் நியூஸ் ஃபார் அப்போசிஷன் பார்ட்டி. அவங்க சொல்கிறாங்க தனுஷை திமுக தான் ஆதரிக்குது, கெடுவான் கேடு நினைப்பான். அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க விஜய்க்கு எதிராக தனுஷை உசுப்பி விட்டு ஜெயிக்கலான்னு. வாய்ப்பே கிடையாது. இந்த 5 வருஷம் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. 5 வருஷம் முடிவில் விஜய் மீதான அதிருப்தி இருக்கும்போது அதை திமுக அறுவடை பண்ண முடியாது. அதை அறுவடை பண்ணுறதுக்கு 3-4 பிளேயர்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ த மோர் நியூ பிளேயர்ஸ், புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள், நடிகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை உண்டாக்குகிறார்கள். விஜயகாந்த் வந்தப்போ அதே நெருக்கடி. நேச்சுரலி இவங்க கனவு கண்டுறாங்க தனுஷ் வரதுனால நம்ம விஜய்க்கு எதிராக சின்ன பசங்களை ஜென்சியை உசுப்பி விட்டுடலான்னு. வாய்ப்பே கிடையாது. இது தான் சொல்லணும். இது எண்ணம் போல் வாழ்வு. எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள், அவ்வளோதான். புது பிளேயர்ஸ் உள்ளே வருது. இட்ஸ் பேட் நியூஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ், நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே பட் ஆல்சோ ஃபார் ஏடிஎம்கே. 2 பேரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த தேர்தல் ஒரு வரலாற்று சாதனை. இது குறித்த ஒரு நீண்ட பகுப்பாய்வு தேவைப்படுகிறது. பணம் கொடுத்து ஜெயிச்சலான்னு 2 பேரும் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கனவுல மண் அள்ளி போட்டார் விஜய். 2 பேரும் எவ்வளோ அட்டுழியத்தை பண்ணாங்கன்னா, சில இடங்களில் தாவேகா வேட்பாளர்களுக்கு சில பல கோடிகளை கொடுத்து வாக்கு தேர்தலேருந்தே ஒதுங்கி இருக்க செய்தார்கள். அவர்களும் ஒதுங்கினாங்க. எடப்பாடியாவது காணியாமல் போயிட்டாங்க. அதை தாண்டி ஃபீல்டில் இருந்தவங்க ஒதுங்கி இருந்தாங்க. அந்த இடத்துலலாம் கேம்பெயினுக்கே போகாமல் ஜெயிச்சிருக்கான். கோடியாக செலவு பண்ணி அதிமுகவும் தாவேகா விலைக்கு வாங்கி கேம்பெயினுக்கே போகாமல், வெளியில் போகாமல் அடக்கி வச்சுட்டாங்க. இல்லை காணாமல் போக வச்சுட்டாங்க. அவன் போகவே இல்லை, அவள் போகவே இல்லை. சில பெண் வேட்பாளர்களும் இதில் அடக்கம். மாணவரையும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, இன்ன வரைக்கும் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. அப்போ மக்கள் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக. குறிப்பாக திமுக இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, விஜயை தோற்கடிப்பதற்கு பெரம்பூரில் 100 கோடிக்கு மேலே, திருச்சி கிழக்கில் 100 கோடிக்கு மேலே, மொத்தம் 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணிச்சு திமுக. ஒன்றும் பருப்பு வேகலை. போஸ்ட் அடித்து ஓட்டினாங்கல்ல. உலகத்தில் எங்கேயாவது அட்டுழியம் நடக்குமா? தேர்தல் முடிஞ்ச 3ஆம் நாள் வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாள் முன்னால் காசு வாங்கின நாயை ஓட்டு போட்டியான்னு போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க. தெரிஞ்சிச்சு. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு புதிதாக வருபவர்கள் இந்த 2 கட்சிகளுக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கிறார்கள். முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேருக்காக தான் கண்டிப்பாக முடிஞ்சிச்சு அல்லது முடிய போகுது. அதாவது முடிய போகுதுன்னா பொலிட்டிக்கலி நான் சொல்கிறேன். முடிய போகுதுன்னா ஜெயிப்பாங்க, 40-50 சீட் வாங்க. இந்த 118 வாங்கி ஆட்சி அமைக்கிறது இருக்குல்ல, சத்தியமாக அடுத்த 4 தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இவங்க 2 பேரும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கும் கிடைக்காது. குறைஞ்சது 3 தேர்தல் ஆகுது. 10-15 ஆண்டுகள், 2லேருந்து 3 தேர்தல்கள் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் 2 to 3 எலெக்ஷன்ஸ் அங்கே தான். தமிழ்நாடு ஃபார் அ லாங் பீரியட் என்டர்ட் ஹங் அசம்பிளின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தனுஷுடைய இன்றைய நியமனம் அவர் அரசியலுக்கு வருவதை உறுதிப்படுத்துகிறது. வரட்டும். இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது பேட் நியூஸ். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேனும். பழசு கழிஞ்சு போட்டும். வேண்டாம், இவங்க வேண்டாம், புதுசாக யார் வேணால் வரட்டும். இவங்க 2 பேரும் வேண்டான்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஐ திங்க் அது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. இவங்க 2 பேரும் அகலும் பட்சத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு தோணுது. ஆனால் அது உடனே நல்லதாக நடக்காது. உடனே வரவங்க இவங்களோட மோசமாக தான் இருப்பான். பட் அதுக்கு அடுத்து வரவங்க தான் மேன்மையானவர்களாக இருப்பாங்க. அந்த ஃபேஸை நம்ம கடந்து தான் ஆகணும். பட்டமான குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், கங்கட்ட வாரிசு அரசியல், அதை நியாயப்படுத்தி பேசுறது, உச்சமே இல்லாமல் மக்களை அடிமைகளாக பாவிக்கிறது, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. புதுசாக பிளேயர்ஸ் வர்றது நல்லது தாங்க. அது பின்னால் திமுக இருக்குதுன்றாங்க. இருக்கட்டும், சொந்த செலவில் திமுக சூனியம் வச்சுக்குது, அவ்வளோதான். இதையும் தாண்டி ஐடியாலஜிக்கல் வைஸ் பாலிடிக்ஸை தான் தமிழ்நாடு ரொம்ப நீண்ட காலமாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் எம்ஜிஆர் அப்புறமா அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை தாண்டி கட்சி சார்ந்த விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ திருப்பி ஒரு சில இடங்களில் ஐடியாலஜிக்கல் சார்ந்த விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக சார்ந்த விஷயங்களில் தாவேக்கா அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதே கிடையாதுன்ற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இப்போ தனுஷ் வரப்போ கொள்கை சார்ந்து கொண்டு போவாரா, திட்டங்கள் சார்ந்து கொண்டு போவாரா, ஆட்சி நிர்வாகத்தை ஏங்க தனி மனித கவர்ச்சி தாங்க கொள்கையாவது வெங்காயம். விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது? எதாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ மக்கள் அதுதான். ஏன்னா கொள்கைன்னு பேசணும், கொள்ளை வச்சுதான். அதனால் வெளிப்படையாக கொள்கையே இல்லாமல் வரவங்களே மக்கள்
பெட்டர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது தெரியாத ஏதோ ஒன்றை விட தெரிஞ்ச ஏதோ ஒன்று பெட்டர்னுவாங்க. அந்த அந்த இடத்த பிளாங்காக விட்டுறான். தெரியாத ஏதோ ஒன்றை விட தெரிஞ்ச ஏதோ ஒன்று பெட்டர்னுவாங்க. கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசி ஊரை கொள்ளை வச்சதான் நீங்கள் செஞ்ச காரியம். அதனால் வெளிப்படையாகவே கொள்கை இல்லாமல் வரவங்களை அவனே பெட்டர்ன்றாங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு நேர்மையாக இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது தான். ஆமாம், ஆபத்தானது தான். யார் இதுக்கு காரணம்? இதுக்கு காரணம் யார்? அதாவது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய சுயமரியாதையை மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டி பார்க்குற, சீண்டி பார்க்குற ஒரு கேடுகட்ட குடும்ப அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க. அதை பற்றி உங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லை. எந்த கூச்சம் நாச்சம் வெக்கம் எதுவுமே உங்களுக்கு இல்லை. அதை ஒரு நியூ நாமா நீங்கள் உருவாக்கிட்டீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அதை ஏற்றுக்க வச்சிட்டீங்க. கமெண்டேட்டர்ஸை அதை பற்றி பேச விடாமல் பண்ணிட்டீங்க. ஆனால் இது எல்லாம் போய் ஜென்சி உள்ள குத்துது. அதனால தான் ஒரு புது பிளேயர் வரும்போது அவனுக்கு ஓட்டு போடுறான். கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வந்ததுக்கும் ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு வந்ததுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஜனங்க என்ன அவங்க அடிமைகளா? அப்போ நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பண்ணும்போது உங்களுக்கு எதிராக திரும்புது. அதுதான் இந்த தேர்தல் முடிவு. கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாது. 100 கோடி செலவு பண்ணுறீங்க, தோக்குறீங்க. பணம் தான் உங்களோட ஒரே ஆயுதமாக இருந்தது. அதுவும் போச்சுன்னா எதை வச்சு நீ அரசியல் பண்ண போகிற? அப்போ புதுசாக வர ஒருத்தர் பின்னால் மக்கள் போகிறாங்க. கொள்கை, ஆமாம், ஏன் கொள்கை இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை. கொள்கை இருந்த நீ என்ன பண்ண? கொள்ளை தானே அடித்த, குடும்பத்தை தானே கொண்டு வந்து உட்கார வச்ச. அதுக்கு அவன் வெளிப்படையாக கொள்கை இல்லாமல் அவனே பெட்டர்ன்றாங்க. அப்போ இந்த நிலைமைக்கு யார் காரணம்? நீ தானே காரணம். சாதனைகள் பண்ணிங்கங்க, மறுக்கலைங்க. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லார் பேர்லையும் நல்லது நடந்தது. ஒன்றுமே நடக்கலன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதோட சேர்ந்து வேற என்னென்னலாம் நடந்தது? மக்கள் எவ்வளோ சொல்லப்பட்ட. இப்போ ஜெயலலிதா, கருணாநிதி டெத்துக்கு பிறகு இங்கே என்ன நடந்தது? 2 பேரும் இருக்க வரைக்குமாவது கொஞ்சமாவது ஒரு கட்டுப்பாடு இருந்தது. 2 பேரும் போனோடனே கொள்ளை அடிச்சிங்க, நிமித்துனீங்க போட்டு. கூச்சமே இல்லாமல் வாரிசு அரசியல் கொண்டு வந்து முன்னிறுத்தினீங்க. இன்னொரு பக்கம் லூட்டு. அப்போ அதுக்கான பதிலடி தான் இன்றைக்கி புதுசாக வந்த ஒருத்தர் ஜெயிக்கிறார். வயிற்றில் வாயில் ஆச்சுன்னு கதறீங்க. பூத் ஏஜென்ட்டே இல்லை, ஓட்டிங் ஏஜென்ட்டே இல்லைன்னு. ஆமாம் சார், பூத் ஏஜென்ட் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, ஜெயிக்கிறாங்க, நீங்கள் தோக்குறீங்க. இது ஏன் நடந்ததுன்னு யோசிப்பீங்களா? மாறா அவங்கள தோக்கடிச்சோன்னே பற்றியே எப்பயும் புலம்பிட்டு இருப்பீங்களான்னு நினச்சி. இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வந்துட்டாருங்க. இப்போ அண்ணாமலையும் வராரு, தனுஷும் வராரு, இன்னும் ஒருத்தர் 2 பேர் கூட வரலாம். அப்போ இது நிறைய பேர் உள்ளே வரும்போது விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். கடந்த காலத்தில் திமுக அட்வான்டேஜ், இப்போ விஜய்க்கு அட்வான்டேஜ். எல்லாரும் சொல்கிறாங்க தனுஷை திமுக தான் இயக்குது. அப்படி இருந்தனா அதை விட வேற முட்டாள்தனம் இருக்க முடியாது. சொந்த செலவில் திமுக சூனியம் வச்சுக்குது. இன்னுமே வந்து பல பேர் வந்து பட்டியலில் இருக்குது சார், அதை விட்டுருவோம். ஆனால் பல இடங்களில் திமுக நம்பினவங்களே வந்து திமுகவை வந்து காப்பாற்றலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த பூத் ஏஜென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் பூத் ஏஜென்ட்டாக வந்து திமுக போட்டிருக்கு. அந்த இடத்துல 5 ஓட்டு தான் வந்து திமுக வாங்கியிருக்கு. இது பிட்ஸ் அண்ட் பீசஸில் பேசக்கூடாதுங்க. கட்சிக்காரனே ஓட்டு போடல. கட்சிக்காரன் இருக்க குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்கு தலைமை எதுவுமே பண்ணல. அவரை யாருமே அப்ரோச்சை பண்ண முடியலங்க. ஸ்டாலினை அவர் ஒரு சிலோவில் ஒரு குண்டுக்குள்ளே இருந்தார். அவர்கிட்ட நல்லதை மட்டும் தான் சொல்ல முடியும். தேனும் பாலும் ஓடுதுன்னு அவரை நம்ப வச்சாங்க. அவர் நம்பியிருக்கக்கூடாது. அவர் தப்பு. எல்லா அரசாங்கத்திலையும் குறை இருக்குன்ற புரிதலே அவருக்கு இல்லாமல் போச்சு. அவர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தவருங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. 50 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கலங்கலமாக கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தவர். அவர் முதலமைச்சர் ஆகும்போது ஐயோ இப்பயாவது முதலமைச்சர் ஆனாரேன்னு தான் பெரும்பாலானவங்க சொன்னாங்க. இப்போ நல்ல வேலை இப்பயாவது ஆனாரேன்னு. ஐயோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு தான் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க 21. ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? குறிப்பிட்ட ஒரு 3-4 பேரோட கட்டுப்பாட்டில் தான் அவர் இருந்தார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இன்றைக்கி விஜய் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றாங்க. ஸ்டாலின் மட்டும் எங்கே பார்த்தாரு? பார்க்கவே இல்லை. பார்த்தாலும் அவருக்கு பிடிச்ச கேள்வியை கேட்குறவனுக்கு தான் அவர் அனுமதி கொடுப்பாரு. அறிவாளர் சொல்ல மட்டும் தான் அவர் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு. வேறு எங்கே சுற்றி என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியலையேங்க. அதனோட விளைவு தானே இன்றைக்கி அதிகாரம் கையை விட்டு போச்சு. அவரே தோத்தார். ஆகவே புதுசாக வராங்க. தனுஷ் வரார், அண்ணாமலை வந்துட்டார், இன்னும் சில பேர் வரலாம். இது கண்டிப்பாக 2031 தேர்தலில் பழைய மாதிரி 2 திராவிட கழகங்கள் தான் வரும் என்ற அந்த ஒரு இருதுருவ அரசியல் முற்றிலுமாக துடை தெரியப்பட்டது என்பதை கட்டியங்கூறும் நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். இது நல்லது, வரட்டும். வரும்போது இவங்க 2 பேருக்கு அப்படியே புத்தி வருதான்னு பார்க்கலாம். பட் இவங்க இப்போ வர இந்த டைமில் தான் வந்து அதிமுக, திமுக, பாஜகலாம் ஒரே புள்ளியில் இணையுது. அது இன்னும் அவங்களுக்கு ஃபேவரான தானே போய் நிற்கும். யாருக்கு ஃபேவரா? புதுசாக வர பிளேயர்ஸ்க்கு. நேச்சுரலி திமுக அண்ணா திமுக இணைஞ்சதுன்னா சைபருங்க. பாலிடிக்ஸ் 2+2 0. கலைஞர் டிவியில் என்னைக்கு எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டை உடனே லைவ் மாதிரி போடுறோன்னா அன்றைக்கி அண்ணா திமுக அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கி அண்ணா திமுக முடிஞ்சிச்சு கதை. இப்போ தொடர்ச்சியான பாஜக மத்திய அரசு சார்ந்த கருத்துக்களை தான் 2 கட்சியும் வந்து மறைமுகமாக பேசுது. டைரெக்டாக பேச முடியல. 2 பேரும் இன்னைக்கு பிஜேபியோட ஊதுகோலாம் மாறிட்டு இருக்காங்க. வேணாம். எஸ், டீலிமிட்டேஷன் பில்லில் அப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன? புதுசாக வர பிளேயர் பக்கம் மக்கள் போவாங்க. அவன் பிஜேபி ஆதரிச்சாலும்
பட் இந்த இடத்துல பார்லிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இல்லையோ, ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லையோன்ற ஒரு விஷயம் பார்க்க முடியுது இல்லைங்க. அப்படின்னா கிடைச்சது ஒரே ஒரு ராஜ்யசபா இது, அதையும் தூக்கி பிரவீன் சக்கரவர்த்திட்ட கொடுத்துட்டாரு. இப்போ எம்பிசிஏ ரெப்ரஸன்டேஷனே இல்லாம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு ரூலிங் தப்பு தான், தப்புன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு நெகட்டிவ் தான். அவங்க பாயிண்ட்டை தான் காங்கிரஸ் பேச போகுது. ஏன்னா காங்கிரஸ்க்கு தான் கூட்டணி இருக்குது. ஐயுஎம்எல் காங்கிரஸ் பேசுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்கள் பேசுவாங்க, இனிமேல் பேசுவாங்க. தாவேக்கா கொடுத்தாலும் வேணான்றாங்க எங்களுக்கு. எம்பிஸ் வந்ததையும் வேணான்ட்டாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டாங்க. அவர் தான் அரசியல் ஆலோசகர், முக்கியமான முடிவுலாம் எடுக்க போறாரு. அதெல்லாம் முட்டாள்தனமானது, அதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறாங்க. அதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படிலாம் பேசுகிறதே வந்து அரிப்பை சொரிஞ்சு விட்டுக்கிறது, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்கிறாங்க. நான் புது பிளேயர்ஸ் சினிமாக்காரர்கள் மீண்டும் படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நல்லது, வரட்டும், வந்து சாதிக்கட்டும், வந்து அனுபவம் பெறட்டும். எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு. எவ்வளோ நாடகங்களை பார்த்த தமிழ்நாடு, தனுஷ் உள்ளிட்டவர்கள் நடத்தக்கூடிய நாடகங்களையும் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கு. இவ்வளவு நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை நன்றி சார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்